ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு கிரில் சிக்கன் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அந்தந்த டைமில் அரைச்சி வைக்கிறது தான். அதுதான் வந்துட்டு நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த சிக்கனில் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காண்டி இது வந்துட்டு சிக்கன் மசாலான்னு வந்து நமக்கு கடையில் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1 kg சிக்கன், ஃபுல் சிக்கனில் வந்துட்டு நான் இன்றைக்கி கிரில் சிக்கன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பொடி நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா, சிக்கன் பொடி, சில்லி சிக்கன் பொடி, அதுலேயே வந்து நமக்கு உரப்பு இருக்கும். ஸோ மிளகு பொடி வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோக்கு எவ்வளோ இதில் உப்பு பிடிக்குதோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இதில். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆலிவ் ஆயில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இந்த கிரில் சிக்கனுக்கு கடைகள்லையுமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து நம்ம குக்கிங் ஆயில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையாலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரில் சிக்கனுக்கு. எல்லாமே நம்ம கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சா போதும். ஏன்னா ரொம்ப பிழிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது, புளிப்பாகவே இருக்கும். வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. தயிர் இருந்தால் கூட அதுவும் சேர்க்கலாம். லெமன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, லெமன் அந்த ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்னும் மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் சிக்கன் இது ஒரு 1 kg அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு மசாலாஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும் ஈவனாக. நமக்கு இந்த தோலோடு தான் இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோலை வந்து எடுத்துட வேண்டாம். அதை வந்து நம்ம கிரில் பண்ணும்போது வந்து ஆயில் எதுவும் சேர்க்க மாட்டோம் இல்லையா, அப்போ வந்து இந்த தோல் வந்து நல்லா அந்த கொழுப்பு தான் இது. ஆக்சுவலாக இது நல்லா வந்து கிரில் ஆகி அது அந்த சிக்கனோடு அப்படியே இறங்கி வரும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா சைடுமே லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். அந்த மசாலாஸ் வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கனில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த சிக்கனில் நல்லா வந்துட்டு மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணணும்.
நல்லா எல்லா பக்கம் ஒரு பக்கம் கூட விடாமல் எல்லா சைடுமே வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். மேரினேட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஏன்னா நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த சிக்கனில் செட் ஆகி வரணும் இல்லையா, அதுக்காண்டி நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகி உதிராமல் நமக்கு இந்த மசாலாஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சைடு கூட விடாமல் எல்லா பக்கமும் நல்லா வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மசாலாவை. இன்றைக்கி வந்துட்டு நான் ஓவனில் தான் செஞ்சுருக்கேன். கிரில் சிக்கன் ஓவனில் தான் செய்ய முடியும். நம்ம தவாலையும் செய்யலாம், பட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஃபுல் சிக்கனையுமே நம்ம செய்ய முடியாது. கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்து நம்ம தவாவில் வந்து மேக் பண்ண முடியும். இது வந்து அப்படியே நமக்கு வந்து ஹோட்டலில் கிரில் சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து நான் மேரினேட் பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் இதை ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓவனில் நான் மாட்டி வச்சுட்டேன். இதை வந்துட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து மேலேயும் கீழே நம்ம குக் ஆகிற மாதிரி அந்த ஒரு மோடில் வந்து வச்சுக்கோங்க இதை ஓவனை. ஃபைனலாக வந்து நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி.